உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட். MCU மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட 35வது படமாக வெளியாகும். இது பேஸ் 5ல ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தடுத்த MCU கதைக்களம் எப்படி நகரப்போகுது, எந்த நோக்கி போக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த படம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த முக்கியத்துவம் வாய்ந்த படம் இது. அதை தாண்டி சாம் வில்சன் அப்படிங்கிற அந்த கேரக்டர், ஆண்டனி மக்கி போர்ட்ரே பண்ண அந்த கேரக்டர் ஆல்ரெடி ஃபால்கன் அந்த வின்டர் சோல்ஜர்லேயே கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த ஷீல்டை வந்து கைப்பற்றிட்டாரு. ஸோ பட் இது வந்து ஃபியூச்சர் ஃபிலிமா கேப்டன் அமெரிக்கா நடிக்கிற ஃபர்ஸ்ட் படம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸும் இந்த படத்தில் அடங்கியிருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, MCUக்கு ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சிதா இல்லையா, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்தியன் ஓஷன் பக்கத்தில் ஒரு பெரிய செலஸ்டியல் பாடி வந்து ஒன்று எமர்ஜ் ஆயிருக்கு. அதில் அடமான்டியம் அப்படிங்கிற ஒரு மெட்டல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கு முன்னாடி வைப்ரேனியம் தான் MCUல ஒரு பவர்ஃபுல் மெட்டலாக இருந்திருக்கு இல்லையா. ஸோ அடமான்டியம் அதை விட ஒரு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறது அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. இதுக்கு இடையில அமெரிக்காவில் புதியதொரு பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அது யாருன்னா தேடியஸ் ராஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஹாரிசன் ஃபோர்ட் அதை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் இந்த அடமான்டியம் அரசியலில் அவர் என்ன மாதிரியான ஒரு விளையாட்டு விளையாடுறாரு, இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், அதாவது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுக்கு நடுவில் சாம் வில்சனோட அந்த கேப்டன் அமெரிக்கா கேரக்டர் எப்படிலாம் சிக்கி அல்லோல்படுது, அண்ட் அந்த இன்டர்நேஷனல் சதியை முறியடிக்க சாம் வில்சன் எந்த அளவு ட்ரை பண்ணுறாரு, இதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். சாம் வில்சன் என்கிற கேப்டன் அமெரிக்காவாக ஆண்டனி மக்கி அந்த மேட்டில் ரொம்ப ஒரு பொறுப்போட ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர்லேயே ஆல்ரெடி அதை பண்ணிட்டாலுமே ஒரு பெரிய திரையில் அவர் திரும்ப கேப்டன் அமெரிக்காவை பார்க்கறது நிச்சயமாக ஒரு நல்ல அனுபவமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஸ்டீவ் ரோஜர்ஸோட பிளேஸை, கிறிஸ் ஈவன்ஸோட பிளேஸை அவரால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னாலுமே பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கணும் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மோட்ல வந்துட்டு போறாரு. அவரோட கேரக்டர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு நல்ல ஒரு விதத்தில் எழுதப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறதுனால இந்த ரோல்ல அவர் கச்சிதமாகவே பொருந்திடுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடங்கள்ல அந்த மாரல் டைலமா அப்படிங்கிறத அவர் வந்து ஃபேஸ் பண்றாரு. இது வந்து சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே அவர் வந்து உழல்ற மாதிரியான ஒரு கேரக்டர். நிச்சயமா அந்த ஸ்டீவ் ரோஜர்ஸோட பிரதிபலிப்பும் இதில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை ரொம்ப ஈஸியாவே கேரி அவுட் பண்ணியிருக்காரு. பொலிட்டிக்கல் டென்ஷன், பிரசிடென்ட் ஒரு கோரிக்கை கேட்குறாரு, அதை நிறைவேற்றலாமா வேண்டாமா, அண்ட் இதுக்கு நடுவில் ஒரு பெரிய சதி நடக்குது, அதை எப்படி போய் தடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் சிக்கி தவிக்கிறது, அதை வெளிப்படுத்துகிற இடம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சவால்களை சந்திச்சு மேலே வர இடத்துலையும் நான் ஒரு கேப்டனா ஜொலிக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். மிக முக்கியமான கேரக்டர்ல பிரசிடென்ட் ராஸ் ஆக ஹாரிசன் ஃபோர்ட். ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு நிச்சயமா அவர் தான் ரெட் ஹல்க் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த இரண்டு பரிமாணத்தையும் ரொம்ப சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு சீனியர் ஆக்டருங்கிறத நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ரேஜை அவர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ற விதம், அதுவும் குறிப்பாக ஒரு சப்மரின் மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள இருந்துட்டு அந்த தான் வந்து ரெட் ஹல்கா மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் கண்ட்ரோல் பண்ற அந்த ஆக்டிங் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. எகைன் ஹாரிசன் ஃபோர்டுக்கு இது ஒரு கேக்வா கேரக்டர் தான், அதில் மாற்றுக்கிறதுலே. பட் அந்த ரோலுக்கு அந்த பிரசிடென்ட்டா ரொம்ப கன்வின்சிங்காகவே பொருந்தி போறாரு. நிறைய இடங்கள்ல ட்ரம்போட ரெசம்பன்ஸும் நமக்கு அங்கங்கே வந்துட்டு போகுது. அந்த கேரக்டரோட கெட்டப்பும் அந்த எடுக்கிற ஆரம்பகட்ட முடிவுகளும் அந்த ஃபீலை கொடுக்கறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவாகவும் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சாம் வில்சன் விட்டுட்டு போற அந்த ஃபால்கன் அப்படிங்கிற அந்த மேண்டில் ஏற்றுக்க ட்ரை பண்ற டேனி ராமிரஸ், அப்புறம் முன்னாள் இஸ்ரேலி வார்விடோ, தற்போது US கவர்மெண்ட் ஏஜென்சியில் முக்கியமான பாதுகாப்பு பொறுப்பில் இருக்கும் ஷீரா ஹஸ், அண்ட் வார் வெட்டரனா முன்னாள் சூப்பர் சோல்ஜரா வர கால் லம்ப்லி, இந்த மாதிரியான துணை கதாபாத்திரங்கள் எல்லாருமே ஒரு நேர்த்தியான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அதுவும் டேனிக்கும் ஆண்டனி மெக்கிக்கும் நிறைய நடக்கிற அந்த உரையாடல், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, அந்த பட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப என்டர்டெய்னிங்காகவே இருக்கு. படத்தோட நிறைய காட்சிகளுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது உயிரூட்டி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சைட் வைண்டர் அப்படிங்கிற வில்லன் கதாபாத்திரத்தில் தோன்றும் கியான் கார்லோ எஸ்போசிட்டோ, அண்ட் இன்கிரெடிபிள் ஹல்க்ல 2008 வந்த இன்கிரெடிபிள் ஹல்க்ல ஹல்கோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடித்த லிவ் டெய்லர் திரும்ப அந்த பெட்டிங்கிற கேரக்டரை ரீப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்டு இதெல்லாம் தாண்டி ஃபேன் ஃபேவரேட்டான வின்டர் சோல்ஜர் பக்கி பான்ஸ் கேரக்டர் கேமியோவில் வந்திருக்கிற செபாஸ்டியன் ஸ்டான் எல்லாருமே ரொம்ப சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. தியேட்டரோட விசில் வர்த்தி மூமெண்ட்ஸ்க்கு இவங்க எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் ஜூலியஸ் அடமான்டியம் அப்படிங்கிற ஒரு மெட்டல் MCUக்குள்ள புதுசாக வருது. அது வந்ததுக்கப்புறம் அது எப்படியான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், அந்த ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ட்ரம்போட ரெப்ளிகேஷனாக சில காட்சிகள் நம்ம கண் முன்னாடி தோன்றது, அண்ட்
ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நிறையா வச்சு கதை சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக இந்த படத்துக்கு கொஞ்சம் அடிஷ்னலான ஸ்ட்ரென்த்தை சேர்த்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய கேரக்டர்ஸ் ரொம்ப சிறப்பாகவே எழுதப்பட்டிருந்துச்சு. எனக்கு குறிப்பாக பிரசிடென்ட் ராஸோட கேரக்டரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெவலில் எழுதப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கிரே ஷேட் அப்படிங்கிறத படம் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவர் நல்லவரா கெட்டவராங்கிறத ரொம்ப டிபேட்டுக்குள்ளேயே வச்சிருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒயிட் ஹவுஸ் பாலிடிக்ஸ், டிப்ளமசி, அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் ட்விஸ்ட், பொலிட்டிக்கல் அஜெண்டா, இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ரொம்ப போகலை அப்படின்னாலுமே அங்கங்கே வர சில பொலிட்டிக்கல் மூவ்ஸ் கொஞ்சம் கதைக்கு தேவையான, ஸ்க்ரீன் பிளேக்கு தேவையான த்ரில் மூமெண்ட்ஸ் அங்கங்கே கொண்டு வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளே ஓரளவு நம்ம எங்கேஜிங்காகவும் வச்சிருக்கு. எங்கெங்கெல்லாம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டயர்ட் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்டன் சீக்வன்ஸ் வச்சு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே நம்ம மூழ்கிடுறோம். அது படத்தையும் என்டர்டெய்னிங்காகவும் மாற்றிடுது. இந்த மாதிரியான விளையாட்டுகள் ஒரு டெம்ப்ளேட் ஸ்க்ரீன் பிளே தான், பட் ஸ்டில் அதை ஒரு ஈஸாக கொண்டு போயிருக்காங்க. எங்கேயும் காம்ப்ளிகேட் பண்ணிக்காம, எங்கேயும் வந்து ஓவர்டூ பண்ணாமல் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். அண்ட் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எண்டு கேமுக்கு முன்னாடி மார்வலோட ஹியூமர் அப்படிங்கிறது ஒரு ட்ரேட்மார்க்காக இருந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கதைக்களம் ஒரு சீரியஸான நகர்வை நோக்கி போயிட்டதுனால அதுக்கப்புறம் அந்த படங்களில் பெருசாக அந்த ஹியூமர் அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்துலையும் அந்த ஹியூமர் அப்படிங்கிறது மிஸ்ஸிங் தான், பட் ஸ்டில் ஒரு சில காட்சிகளை அந்த ஹியூமரை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பக்கி பர்ன்ஸும் சாம் வில்சனும் ஒரு இடத்துல பேசிக்குவாங்க. அந்த காட்சி ரொம்ப ஹியூமரஸாகவே எழுதப்பட்டிருந்துச்சு. ஒரு எமோஷனலான டைலாக் அப்புறம் வர அந்த லைட் ஹார்ட்டட் ஹியூமர் தான் எம்சியூவோட ட்ரேட்மார்க் அப்படின்னே சொல்லலாம். அதை இந்த படத்தில் கொஞ்சம் உயிர்ப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஃப்ளேவரில் கொண்டு போகலாம். ஏன்னா உலகத்தை காப்பாற்றிட்டாங்க, அடுத்தடுத்து வேறு பிரச்சனைகள் வரலாம் போகுது, பட் ஸ்டில் எல்லாருமே அந்த உலகத்தில் கொஞ்சம் சிரிக்கலாமே அப்படிங்கிறது நம்மளோட ஆதங்கமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மார்வலோட ட்ரேட்மார்க் ஹியூமர் திரும்ப வந்துச்சு அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு பலமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் மேக்கிங்காக ஸ்டன்ஸுக்கு ரொம்பவே மெனக்கெட்டிருக்காங்க. குறிப்பாக சாமோட அந்த விங்ஸ் அப்கிரேட் அப்படிங்கிறது ரொம்ப பார்க்க பிரமிப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வைப்ரேனியம் அப்கிரேட் அப்படிங்கிறது ஸ்டன் காட்சிகளுக்கு பெரிதும் உதவி இருக்கு. கிரவுண்ட் காம்பேட் சீன்ஸாக இருக்கட்டும், ஏரியாவில் நடக்கிற காம்பேட் சீன்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஹாலிவுட்டுக்கு சொல்லவே வேணாம். இந்த மாதிரியான சண்டை காட்சிகள், கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் அப்படின்னாலே அடித்து வெளுத்துருவாங்க. அதே மாதிரியான சீக்வன்ஸ் படம் ஃபுல்லாகவே இருக்கு. குறிப்பாக அந்த இந்தியன் ஓஷனில் நடக்கிற அந்த ஸ்டன் சீக்வன்ஸ், கிளைமேக்ஸில் நடக்கிற அந்த ரெட் ஹல்க் விசஸ் கேப்டன் அமெரிக்கா ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்பவே என்டர்டெய்னிங்காகவே இருந்துச்சு. இந்த ரெண்டுமே இந்த படத்தோட ஹைலைட் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத அதெல்லாம் மேக்கிங்கில் மெனக்கெட்டிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது, ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னாலுமே ரெட் ஹல்கோட விஎஃப்எக்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்கலாம். நிறைய இடங்களில் பேட்சியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன், அதாவது ஒரு மனுஷன் ஹல்காக மாறுறது, இல்லை ஒரு ஹல்க் மனுஷனாக மாறுறது நம்ம முன்னாடியே நிறைய படங்கள் எம்சியூ படங்களில் பார்த்துருப்போம். பட் இந்த இடத்துல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனை ஒரு ஷேடோ அளவில் வச்சு முடிச்சிட்டாங்க. மேபி ஷீ ஹல்க் அப்படிங்கிற அந்த சீரீஸ்க்கு இதே மாதிரியான ஒரு விமர்சனம் கிடைச்சது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், விஎஃப்எக்ஸே ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அதை காமிச்சு விஎஃப்எக்ஸ் மோசம்னு திட்டு வாங்குறத விட காமிக்காமல் போயெல்லாம் நினச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் அதை காமிச்சிருக்கலாம், நல்லாவும் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட ஃபீல். அடுத்ததாக பெரிய சர்க்கிள் படத்தோட ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் தான். இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிளில் கதை மூவ் ஆகுது. சாம் வில்சன் கேரக்டரும் சரி, ஷீராஹாஸோட கேரக்டரும் சரி, நிறையா இன்வெஸ்டிகேட்டிவ் ஆங்கிளில் சில விஷயங்கள் ஆராயிறாங்க. பட் அது அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை. அண்ட் எஃபர்ட்ஸ், அவங்க போடுற எஃபர்ட்ஸுமே ரொம்ப இன்டெலெக்சுவலாகவும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய உறுத்தல். பதில்கள் அப்படிங்கிறது ரொம்ப முகத்துக்கு முன்னாடியே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப டீப்பாக டிக் பண்ணி இது ஒரு சீக்ரெட், இது ஒரு ட்விஸ்ட்னு இங்கெல்லாம் வைக்காம ரொம்ப ஃப்ளாட்டாக தான் ஸ்க்ரீன் பிளே நகர்ந்துருக்கு. அது ஒரு மைனஸ். அடுத்ததாக ஒரு இந்தியன் ஓஷன் பக்கத்தில் ஒரு பெரியதொரு செலஸ்டியல் பாடி வந்து எமர்ஜ் ஆயிருக்கு. ஒரு செலஸ்டியல் ஐலாண்டே கிரியேட் ஆயிருக்கு. ஜப்பான், இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு இடையில ஒரு டென்ஷன் இருக்கு. உலக நாடுகளுக்கு இடையிலே இந்த அடமாண்டியம் யார் கண்ட்ரோல் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அமெரிக்கா இதில் உள்ள புகுந்து அரசியல் பண்ண வருதுன்னு நிறைய பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இந்த கதையில் அங்கங்கே இருக்கு. பட் அதை வச்சு தேவையான டென்ஷனை பில்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. நிறைய இடங்கள்ல அட் ஸ்டேக்கா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயங்களா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய பிரச்சனைகள், இதை விட பெரிய சவால்கள்லாம் முன்னாடி வந்த எம்சியூ படங்களை நம்ம பார்த்துட்டுனாலே வேணுமோ இதில் இருக்கிற பிரச்சனைகளும் இதில் இருக்கிற சிக்கல்களும் நமக்கு அவ்வளோ பெரிய எமோஷனலாக ட்ரிகர் பண்ணவே இல்லை. அது ஒரு பெரிய மைனஸ். இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஸ்கேலில் அந்த ஒரு செலஸ்டியல் பாடியா ஒரு புது மெட்டல் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்றப்போ அதை வச்சு இன்னும் அரசியலா சில விஷயங்கள் விளையாண்டுருக்கலாம், இன்னும் சில சதிகள் ட்விஸ்ட்டுகள் கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட ஆதங்கமா இருக்கு. அடுத்தடுத்த எம்சியூ படங்கள் எதை நோக்கி போக போகுது, கதைக்களம் எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ற மாதிரி தான் இந்த படத்தை ஒரு பர்ஃபெக்டாகவே எடுத்திருக்காங்க. அந்த வகையில கதையும் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குதான். பட் ஸ்டில் ஓவராலாக பார்க்கும்போது அடமாண்டியம் அப்படிங்கிற அந்த மெட்டல், அதாவது எக்ஸ்பென் யூனிவர்ஸ்ல இருந்து இங்கே வந்திருக்கிற அந்த அடமாண்டியம் அப்படிங்கிற அந்த மெட்டல் வைப்ரேனியம் விட ஸ்ட்ராங்கா இருக்கு.
அப்படிங்கறத கம்யூனிகேட் பண்றதுக்கும் அந்த அடமாண்டியம் உள்ள வந்துருச்சு, அதனால என்னெல்லாம் ரெப்பர்கஷன்ஸ் வருது அப்படிங்கறத காட்டுறதுக்காகவும் ஒரு படம் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு அந்த அளவு டென்ஷன் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். அதனாலேயே இந்த அடமாண்டியம் இங்க வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்றதுக்காகவே இந்த படத்தை எடுத்த மாதிரி தான் இருக்கு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். நிச்சயமா ஸ்டன் காட்சிகள் அந்த என்டர்டைனிங் ஃபேக்டருக்காக இது ஒரு எபோவ் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேட் பண்ணலாம். ஒரு ஹார்ம்லெஸ் வாட்ச் தான். நான் பார்த்த 3D வெர்ஷன்ல சப்டைட்டில்ஸும் அவைலபிளா இருந்துச்சு. அண்ட் இந்த படம் பார்க்கறதுக்கு நீங்க முன்னாடி என்னெல்லாம் பார்த்துருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஃபால்கன் அண்ட் தி வின்டர் சோல்ஜர் அந்த சீரிஸ் மட்டும் பார்த்திருந்தா கூட போதும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதே மாதிரி படத்தோட எண்டில் என் கிரெடிட்ஸ் இருக்கு, மிட் கிரெடிட்ஸ் இல்லை, பட் என் கிரெடிட்ஸ் சீன் ஒன்று இருக்கு, அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். அடுத்தடுத்து படங்கள் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்ண நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.